ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோர் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்கின்ற முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவினுடைய அருளால் அவருடைய கிருபையால் உதவியால் நாம் சில தினங்களுக்கு முன்னால் ஹிஜ்ரி 1446 ஆண்டினுடைய ரமலான் மாதத்தை வழி அனுப்பி வைத்தோம். இந்த உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற வழங்கியிருக்கிற பாக்கியங்களில் மிகப்பெரிய ஒரு அருள்தான் இந்த ரமலான் என்கிற ஒரு அருமையான மௌமின்களின் வசந்த காலமாகும். அதை சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் அன்று வரவேற்றோம். இன்று சில தினங்களுக்கு முன்னால் அதை நாம் வழி அனுப்பினோம். அதில் அல்லாஹ் தஆலா ஒரு இரவை வைத்தார். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் 83 வருடங்கள் இரவு பூராக வணங்கினால் என்ன நன்மையோ அதை அல்லாஹ் தஆலா அதைவிட சிறந்ததை தருவதாக வாக்களித்தார். ஒருவர் லைலத்துல் கத்ர் இரவில் மாத்திரம் சரியாக அந்த இரவை பயன்படுத்திவிட்டால் 30,000 இரவுகள், தன்னுடைய வாழ்விலே 30,000 இரவுகள் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடாது, வணக்கத்தில் மாத்திரம் ஈடுபட்டால் என்ன நன்மையோ அதை நாம் இந்த ரமலானிலே அடைந்தவர்களாக, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து அதை பெற்று அடைந்து அளப்பெரிய நன்மைகளை ஈட்டியவர்களாகத்தான் இந்த தினங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நினைவுகள் மாறாத நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இபாதத்துக்களை ஈடுபட்டு நன்மைகளில் ஈடுபட்டு அதன் இன்பத்தை அடைந்த, அதன் சுவையை உணர்ந்த, அதன் ருசியை உணர்ந்த ஒரு உம்மத் இருக்குமாக இருந்தால் அது இஸ்லாமிய உம்மத்தினர்கள் மாத்திரம்தான் இருக்க முடியும். இபாதத்துக்களால் இவ்வளவு சுவையா, உள அமைதியா, நிம்மதியா, சந்தோஷமா, இறை அருளா, இவற்றையெல்லாம் அடைந்து பாக்கியங்களை பெறும் ஒரு உம்மத் இருக்குமாக இருந்தால் அது இந்த ரமலானை அடைந்த இஸ்லாமிய உம்மத்தை தவிர வேறு எந்த ஒரு உம்மத்தினர்களும் இந்த உலகில் இருக்க முடியாது. ஆகவேதான் இப்படி ஒரு மனிதன் 30,000 வருடம், அதில் ஒரு 10 வருடங்களை 10 லைலத்துல் கத்ரை அடைந்தால் அவனுடைய செயலேடு எவ்வளவு தூரம் நிறைந்திருக்கும்
என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஹ்னு அல்-ஆஹிரூன், நாங்கள் இந்த உம்மத்தினர்களில் சமூகத்தினர்கள் இறுதியானவர்கள். அப்படி என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று ஏராளமான இறை தூதர்கள் வந்தார்களே, அவர்களின் சமூகம் உம்மத் என்று நிறைய உம்மத்தினர்கள் இருப்பார்கள். அவர்களிலெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் என்ற பெயருடன் இருப்பது நாம் தான். நாளை மறுமை வரைக்கும் வருகின்ற எல்லோரும் ஒரே உம்மத்து தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களா. அவர்கள் இறுதி உம்மத்தாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆனால் நாம் அல் அவ்வலூன யௌமல் கியாமா, நாளை மறுமையில் முதல் உம்மத்தினர்களாக இருப்போம், முதல் அணியில் இருப்போம், முதன்மை வகிப்போம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் மறுமைக்காக எழுப்பப்படுவதும் முதல் கபர் பிளந்து எழுப்பப்படுவது யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன அவ்வலு மன் யன்ஷக்கு அன்ஹுல் கபர், கபர் பிளந்து முதலாக வெளியில் வருபவன் நான் தான். முதல் எழுப்பப்படுபவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அடுத்து அவர்களுடைய உம்மத்தினர்கள் தான் முதல் கபரில் இருந்து எழுவார்கள். நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவதும் சிராத்தை கடந்து செல்வதும் சுவர்க்கத்தை சென்றடைவதும் முதன்மையானவர்களாக, மறுமையில் எல்லாவற்றிலும் முதன்மையானவர்களாக, எல்லா உம்மத்தினர்களையும் முந்தியவர்களாக, முதல் சுவர்க்கம் செல்பவர்களாக இந்த உம்மத்தினர்கள் தான் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதிலும் சொன்னாங்க, சுவனத்து விசாரணைகள் முடிந்து செயலீடு வழங்கப்பட்டு சராத்தை கடந்து சுவனத்துக்கு செல்லும் போதும், கூட்டம் கூட்டமாக அழைக்கப்பட்டு சுவனத்துக்கு போகிற போதும் சுவனக்கதவுகள் மூடப்பட்டிருக்கும். அந்த கதவை திறப்பதற்கு சிபாரிசுகள் செய்யுமாறு நபிமார்களிடம் மோமின்கள் போவார்கள். அப்போதுதான் இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று பேசுவோம் ஆசையோடு சுவனத்துக்கு அழைத்து வரப்பட்டோம், சுவனம் மூடப்பட்டுள்ளது, இப்போது யார் பேசுவது? அன்று நபிமார்களை தவிர வேறு யாரும் பேச முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வயௌமைதின் லா யதகல்லமு இல்லல் அன்பியா, நபிமார்களை தவிர வேறு யாரும் அந்நாளில் பேச முடியாது, வாயை திறக்க முடியாது. எனவேதான் உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படுகிற நபிமார்களைத்தான், ரசூல்மார்களைத்தான் மக்கள் நாடுவார்கள். சுவனக்கதவு மூடப்பட்டிருப்பதால் அதை திறக்க வேண்டுமே என்றுதான் இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தவுடன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதல் போய் அந்த சுவனக்கதவை தட்டுவார்கள். எனவேதான் சொன்னார்கள், நான் தான் சுவனக்கதவு திறக்கப்படும் முதல் நபியாக, முதல் அடியானாக இருப்பேன். அப்போதுதான் சுவனவாதிகள் கட்டப்பட்ட அந்த சத்தத்திலே சுவன காவலாளிகள் கேட்பார்கள், மலக்குகள் கேட்பார்கள், யார்? அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை தவிர இந்த சுவனத்தை உங்களுக்கு முதல் வேறு யாருக்கும் திறக்கக்கூடாது என்பது அல்லாஹ்வின் கட்டளையாகும். எனவே முதல் தட்டுபவர்களும் சுவர்க்கம் செல்பவர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய உம்மத்தினர்களுமாக இருப்பார்கள். 1000 வருடங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை திருமறை அல்-குர்ஆனில் சொல்கிற போது 1000 வருடங்களுக்கு மேற்பட்ட ஆயுளை கொண்டவர்கள் எல்லாம் இந்த உலகிலே வாழ்ந்திருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, வலகத் அர்ஸல்னா நூஹன் இலா கௌமி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் அவர் சமூகத்துக்கு அனுப்பி வைத்தோம். ஃபலபித ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின், அவர்கள் 1000 வருடங்கள் அவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்தார்கள்.
இல்லா 50 ஆமன், 50 தவிர. அப்படி என்றால் 50 குறைத்து கழித்து 950 வருடம் வாழ்ந்தார்கள். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய ஆயுளை குர்ஆன் மிக தெளிவாக 950 என்று சொல்றார். இந்த இடத்துல கூட உலமாக்கள் தஅவா பிரச்சாரத்தில் 950 வருடமா அல்லது அவர்களுடைய முழு ஆயுளும் 950 வருடமா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இது அல்லாஹ் தஆலா தஅவா பிரச்சாரத்தில் கழித்த வருடங்களை சொல்கிறானா, வாழ்ந்த வருடங்களை சொல்கிறானா? அப்படி என்றால் அதை விட கூட அவர்கள் வாழ்ந்திருக்கலாம். அப்படி என்றால் எவ்வளவு தொழுகை தொழுதிருப்பார், எம்மாத்திரம் வணக்கங்களில் ஈடுபட்டிருப்பார்கள். அதையெல்லாம் மிகைத்து தாண்டி வென்று அவர்களுக்கு முன்னால் சுவர்க்கம் இந்த உம்மத்தினர்களாகிய நாம் செல்வோமாக இருந்தால் நமக்கு அல்லாஹ் தந்த இப்படியான அருமையான ரமலான் லைலத்துல் கத்ர் இந்த இரவுகளால் தான் நாம் எல்லாவற்றையும் மிஞ்சி வென்று முதல் சொர்க்கத்துக்கு போகிறோம் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாம் நினைவூட்ட வேண்டியிருக்கிறது. அப்படியான ரமலானிலே நாம் அதை அடைந்து அதில் பக்குவப்பட்டிருக்கிறோம். என்ன பக்குவப்பட்டிருக்கிறோம்? அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு கட்டுப்படும் அளவுக்கு உள்ளங்கள் நெகிழ்ந்து மென்மையாகி பிரகாசித்து தொழ வேண்டும். தொழுகையை தவறக்கூடாது. அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்க வேண்டும், மறுக்க கூடாது, அவனுக்கு மாறு செய்யக்கூடாது என்ற உணர்வு வந்திருக்கிறது. ஹராமான விடயங்களில் இருந்து தூரமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு பக்குவம் வந்திருக்கிறது. எதனால்? இந்த ஒரு மாத காலத்தினால், நோன்பினால், இரவு தொழுகையினால், சதகாவினால், வானவர்கள் அதிகம் இந்த மாதத்தில் எம்மை சூழ இருந்ததினால், நாம் கேட்ட வாக்களுக்கு வானவர்களும் ஆமீன் சொன்னதினால், எனவேதான் லைலத்துல் கத்ர் இரவில் மிக பெருமதியான அமல், நாம் செய்ய வேண்டிய கவனம் செலுத்த வேண்டிய அமல் எது என்று ஒரு அறிஞரிடம் கேட்ட போதும் அவர் சொன்னார், அதிகம் கேட்க வேண்டிய இம்மை மறுமை துஆக்களை அதிகம் கேளுங்கள். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? அப்போதுதான் சொன்னார்கள், அந்த இரவு திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறானே, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா, வானவர்களும் ரூஹ் எனப்படுகிற ஜிப்ரீலும் அன்று அதிகம் இந்த வானத்திலே வானிலிருந்து பூமிக்கு வருகை தருவார்கள், இறங்குவார்கள். அதிகம் எங்கிருப்பார்கள்? மோமின்களை சூழ்ந்திருப்பார்கள். மோமின்களை சூழ்ந்திருப்பவர்கள் மோமின்கள் கேட்கும் துஆக்களுக்கு நிச்சயம் ஆமீன் சொல்வார்கள். எனவே அந்த இரவிலே அதிகம் துஆ கேட்டால், இம்மை மறுமை தேவைகளை கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் தகுதியாக மாறும் என்று அந்த அறிஞர் அருமையான கருத்தை சொன்னார். எனவே தான் பாருங்கள், இமாம் வலத்தாலீன் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள். ஏன்? யாருடைய ஆமீன் வானவர்களின் ஆமீனோடு ஒரே நேரத்தில் ஒன்றாக நிகழ்ந்து விடுமோ அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவார். அப்ப வானவர்களுடைய அந்த ஆமீன் மிக பெருமதியானது என்பதை காட்டுகிறது. அப்ப அப்படியான நம் பிரார்த்தனைகளின் போது வானவர்கள் சூழ்ந்திருக்க அவர்களுடைய ஆமீனை பெற்று அதன் மூலமாக நிறைய மாற்றங்களுடன் நாம் இருக்கிறோம். ஆகவே மாற்றம் பெற்ற சமூகமாக இந்த நாட்களில் இருக்கின்ற நான், அன்புக்குரிய சகோதரர்களே, எம்மை சூழ நிறைய எம்மை மாற்றுகின்ற, திசை திருப்புகின்ற, எம்மை குழப்புகின்ற, எமது உள்ளத்தை கரைபடிய செய்கின்ற, எமது இபாதத்திலே ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற, மார்க்க கடமைகளில் உள்ள அந்த ஆர்வத்தை குறைக்கிற நிறைய அம்சங்கள் இன்றைய காலகட்டத்தில் எம்மை சூழ்ந்துள்ளது. எனவே பாருங்கள், ரமலான் கழிந்ததன் பின்னால் இப்போது
சற்று குறைந்து குறைந்து போவதை நாம் பார்க்கிறோம். இது இயல்புதான். ஆனால் இந்த பலவீனத்தை உணர்ந்து சரி செய்ய முற்படாமல் இருப்பவர்கள் தான் தங்களை சற்று சுய பரிசோதனை செய்து கொள்ளவர். சிலர்கள் அவர்களுடைய பழைய நிலைமைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு அரைவாசி தூரம் சென்று விட்டார்கள். நாம் செய்த அமல்களை அழித்து விடக்கூடாது. அஹ்மதில் ஒரு முஸ்னத் அஹ்மதில் ஒரு ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன ஹதீஸ் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிலர்கள் நாளை மறுமையிலே நல்லமல்களை கொண்டு வருவார்கள். பி அம்சாலி ஜிபாலி திஹாமா, மக்காவிலே உள்ள மலை, அந்த மலையின் அந்த மலை தொடரின் அளவுக்கு வெண்மையான அமல்களை, தெளிவான இஹ்லாஸான அமல்களை, அவ்வளவு அதிகமான அமல்களை, நிறைவான அமல்களை நாளை மறுமையில் கொண்டு வருவார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை ஃபயஜஅலுஹு அல்லாஹு ஹபாஅன் மன்தூரா, அர்த்தமற்றதாக, காற்றிலே பறக்கிற தூசுகள் போன்று அல்லாஹ் தஆலா அதை மாற்றி விடுவார். அவ்வளவு அமல்களுக்கும் இந்த அர்த்தமும் இல்லை. இப்போதான் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அது யார்? அவர்களுடைய தவறு என்ன? அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் வேறு யாரும் இல்லை, எம்மில் இருக்கும் சிலர்கள் தான். அவர்கள் உங்களை போன்று தொழுதவர்கள், வணக்கங்களில் ஈடுபட்டவர்கள். ஆனால் அவர்களிடம் இருக்கிற அந்த பிழை, தவறு அல்லது பலவீனம் அல்லது அலட்சியம் என்னென்றால், இதா ஹலௌ பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா என்று சொன்னார். அவர்களுக்கு பாவம் செய்யும் வாய்ப்பு தனிமையில் கிடைத்து விட்டால் தவறாமல் தைரியமாக ஈடுபடுவார்கள். அந்த பிழை, தவறால் அவர்களுடைய அந்த அமல்களுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். எனவே அமல்களை அழிக்கிற காரியம், அர்த்தம் இல்லாமல் ஆக்கிற ஒரு பெரும் பாவம் தான் ஒரு மனிதன் தனிமையில் தவறு செய்ய, அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய, பெரும்பாவங்கள் அவன் தனிமையில் இருக்கும் போது, அப்படியான வாய்ப்பை அவன் பெறுகிற போது, அதை எந்த வெட்கமும் இல்லாமல், மன உறுத்தல் இல்லாமல், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அச்சம் இல்லாமல், அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கவே இல்லை, ரமலானை சந்திக்கவே இல்லை, 30 நாளை தன் இறைவனுக்கு முன்னால் கால் பதித்து நிற்கவே இல்லை, அந்த எண்ணம் அறவே இல்லாமல் சிலர்கள் வீழ்ந்து விடுவார்கள், தைரியப்படுவார்கள். அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான் என்பது இந்த ஹதீஸுடைய எச்சரிக்கை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். ஆனால் இந்த விடயத்தில் அதிகம் தருணம் பார்த்து, சந்தர்ப்பம் பார்த்து இப்படி ஈடுபடுபவர்களுடைய அமல்களை அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். எனவே அமல்கள் அழிந்துவிடும், அதில் நாம கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக ரமலானுக்கு பின்னால் பக்குவப்பட்ட சகோதரர்கள் நாம் எல்லோரும் மிக கவனமாக இருக்க வேண்டும் எமது அமல்களை பாதுகாப்பதில். அதே போல இதை கடந்துதான் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்? ரகசிய பாவத்தில் இருந்து ஒரு மனிதன் பகிரங்கமாக செய்ய முற்படுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மதி முஆஃபா. சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ் சொல்றாங்க, குல்லு உம்மதி முஆஃபா, என்னுடைய உம்மத்தினர்கள் இந்த உலகில் அல்லாஹ்வின் தண்டனை, வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுபவர்கள் தான். அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், அவசரப்பட மாட்டான். அல்லாஹ் ஹலீம், அவர் நிதானமானவர். அல்லாஹ் சபூர், அவன் மிக பொறுமையாளர். அல்லாஹ் கஃபூர், அவன் ரொம்ப மன்னிப்பவர். அவசரப்பட்டால், அல்லாஹ் அவசரப்பட்டால் நாம் அழிந்து விடுவோம்.
மனிதனை போன்று அல்லாஹ் கோபப்பட்டால் நாம் அழிந்து விடுவோம். எனவேதான் திருமறையால் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான், வயஃபு அன் கதீர், அதிகமானதை அவன் மன்னித்தே விடுகிறான். நாம் ஒவ்வொருவரையும் அது வாழ்வில் எடுத்து பாருங்கள், எவ்வளவு தவறுகள் பிழைகள் நடக்கும். மனிதனை போன்று அல்லாஹ் கோபப்பட்டால், மனிதனை போன்று அல்லாஹ் தண்டிக்க முனைந்தால் இந்த உலகத்திலே யாரும் மிஞ்ச மாட்டோம். திருமறையால் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அதை சொல்லியிருக்கிறார், وَلَوْ يُؤَاخِذُ اللَّهُ النَّاسَ بِظُلْمِهِمْ مَا تَرَكَ عَلَيْهَا مِنْ دَابَّةٍ, மனிதர்கள் செய்யும் அநியாயங்களுக்கெல்லாம் அல்லாஹ் குற்றம் பிடிக்க முனைந்தால் இந்த பூமியில் ஒரு உயிர் கூட வாழ முடியாமல் போய்விடும். தண்டனை 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 என்று இறக்கிக் கொண்டே இருந்தால், அழித்துக் கொண்டே இருந்தால் எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது. எனவே சிலவற்றை அல்லாஹ் தஆலா நாளை மறுமைக்காக அல்லாஹ் பிற்படுத்தி வைத்திருக்கிறான். நிறைய பேர் தப்பிக் கொண்டிருக்கிறார்கள், முஸ்லிம்கள் அல்ல. அநியாயக்காரர்கள், அக்கிரமங்கள் செய்பவர்கள், இவனையும் அல்லாஹ் விட்டு வைத்தானா என்று நாம் பார்த்து ஏந்தக்கூடியவர்கள், இவர்களுக்கு இன்னும் தண்டனை வரவில்லை என்று நாம் நினைக்கிற மிக பெரும் அநியாயக்காரர்கள், நாம் நினைக்க கூடாது அல்லாஹ் இவற்றை எல்லாம் பார்த்து பராமுகமாக இருக்கிறார். அது அல்லாஹ் நாளை மறுமைக்காக விட்டு வைத்திருக்கிறான் என்பது திருமறை அல் குர்ஆன் சொல்லி தருகிற பாடமாகும். சிலரை அல்லாஹ் பிற்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களை அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் மன்னிப்பவர். இந்த உம்மத்தினர்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், அதிகம் மன்னிப்பான். எனவேதான் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறுவர்கள் தான். விதிவிலக்களிக்காக இல்லல் முஜாஹிரீன், பாவத்தை பகிரங்கப்படுத்துபவர்களை தவிர. தைரியப்பட்டு பகிரங்கமாக ரகசியமாக இருந்தார்கள், இப்போது பகிரங்கமாக. ஷைத்தான் ஒவ்வொரு கட்டமாக ஒரு மனிதனை நகர்த்தி கொண்டிருப்பான், பகிரங்கப்படுத்துபவர்களை தவிர. தொடர்ந்து சொல்றாங்க, சிலதை சில பாவங்களை வெளிப்படையில் இல்லாமல் செய்யலாம், செய்வார்கள். அவர்களிடமிருந்த ஏதோ ஒரு நல்ல பண்பால், நல்ல அமலால் அல்லாஹ் அதை மறைப்பான். நாம் அல்லாஹ்வின் மறைப்புக்குள் தான் வாழ்கிறோம், திரைக்குள் வாழ்கிறோம். நாம் எல்லோரும் மனிதர்கள். அல்லாஹ் கேவலப்படாமல், அசிங்கப்படாமல், மன்னித்து அவன் மன்னிப்பெனும் திரையை நமக்கு முன்னால் இட்டு மற்றவர்களுக்கு போய்விடாமல் பாதுகாக்கிறான். இந்த திரையை கிழிப்பவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை அல்லாஹ் நிச்சயம் விட்டு வைக்க மாட்டார். அவர்களுடன் ஆத்திரப்படுவார். நான் மறைக்கிறேன், அவன் பகிரங்கப்படுத்துகிறான். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். அவன் மறைவில் இரவில் ஒரு பாவத்தை செய்து அல்லாஹ் அதை மறைத்திருக்க, நாளை வழியில் வந்து தன் நண்பர்களுக்கு முன்னால், தோழர்களுக்கு முன்னால், நான் இப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்று பெருமையாக சொல்வானே, இவர்கள் தான் பகிரங்கப்படுத்துவார்கள். இவர்கள் அல்லாஹ்வின் மன்னிப்பிலிருந்து, தண்டனையில் இருந்து தப்பிக்க முடியாது. இவர்கள் விதிவிலக்களிக்கப்பட்டவர்கள். எனவே ஒரு மனிதன் தவறினாலும் அதை அல்லாஹ்வுக்கும் அவனுக்கு இடையில் வைத்துக் கொண்டு, கால் சருகினால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் வைத்துக் கொண்டு மன்னிப்பை பெற வேண்டும். பகிரங்கப்படுத்துவது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க முடியாது. அவர்களை அல்லாஹ்வும் கைவிட்டு விடுவான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியில் நமக்கு சொல்கிறார். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி போய்கொண்டிருப்போமாக இருந்தால், நோன்பு நோற்றலாம், பழைய நிலைமைக்கு இந்த நிலை போய்கொண்டிருந்தால், மீண்டும் இந்த ரமலானை அடைந்தவர்கள், உள்ளத்தை பிரகாசிக்க செய்தவர்கள் என்கிற அந்த லிஸ்டில் இருந்து தூரமாகிறோம். உள்ளத்துக்கு ரகசியம் இப்படி பகிரங்கமான பாவங்களில் ஈடுபடுகிற போதும் உள்ளங்கள் கரைபடிய ஆரம்பிக்கும். அதுக்கு திருமறை அல் குர்ஆன் சொல்கிற பேர் என்ன? ரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு மாஜா அவர்களிடம் பெற்றுள்ள ஹதீஸ், ஒரு மூமின் பாவம் செய்தால் அவருடைய உள்ளத்திலே கருப்பு புள்ளி விழுந்துவிடும், உள்ளம் கருக்கும். மூமின் தான், நான் ரமலானில் நோன்பு நோற்றவன் அல்லவா, என் உள்ளத்தை பக்குவப்படுத்தி இனி நான் அந்த பக்கம் செல்வதில்லை என்ற முடிவெடுத்தவன் அல்லவா, என் பாவத்தை உணர்ந்து அழுதவன் அல்லவா,
இனி அந்த வழியில் போவதில்லை என்று முடிவெடுத்தவன் அல்லவா, அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற்றவன் அல்லவா என்று சொன்னாங்க. மீண்டும் திரும்பி அதை செய்வதில்லை என்று முடிவெடுத்து வஸ்தக்ஃபர், அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டால் அந்த புள்ளி அழிந்து விடும், நீங்கிவிடும் என்று சொன்னார். அங்க ஷைத்தானுக்கு ஆதிக்கம் வராது, உள்ளம் என்னை கட்டுப்படுத்த முற்படாது, அது நீக்கப்பட்டுவிடும். சொன்னார்கள், மீண்டும் மீண்டும் அவன் தொடர்ந்தால் தான் அவனுடைய உள்ள இறுதியிலே அல்லாஹ் திருமறை அல்-குர்ஆனில் சொன்னது போல கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன் என்ற நிலைக்கு அவன் சென்று விடுவான். அது என்ன நிலை? ரான் என்றால் துருப்பிடித்தல், உள்ளங்கள் துருப்பிடிக்கும். எதனால்? பாவச்செயல்களால். எனவே அவர்களின் உள்ளங்கள் அவர்கள் செய்த காரியங்களால் துருப்பிடித்து விட்டன. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். அப்படியான உள்ளமாக அவர்களுடைய உள்ளம் மாறிவிடும். அதற்கு பின்னால் திரும்ப பள்ளியை நினைத்தால் வெறுப்பு வரும். ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு அழைப்பை கேள்விப்பட்டால் இதெல்லாம் தேவையா என்று வரும். தொழுவதென்றால் ஒரு மலையை சுமப்பது போன்ற பாரம் ஏற்படும். அதுதான் அந்த துருப்பிடித்த உள்ளத்தின் அடையாளமா. பாவங்கள் சாதாரணமாக மாறிவிடும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் புகாரியில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ் சொன்னார்களே, ஒரு மூமின் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் தனக்கு மேல் ஒரு மலை, பெரிய மலை வந்து விழப்போவது போன்ற ஒரு பயத்தில் இருப்பார். நான் நொறுக்கி விடுவேன், வீழ்ந்தால் நசுங்கி விடுவேன் என்ற பயத்துடன் இருப்பார். ஒரு பாவியான மனிதன், தீய மனிதன், ஃபாஜிர், கெட்ட மனிதன் எப்படி இருப்பான்? மூக்கிலே பட்ட கொசுவை சர்வசாதாரணமாக இலகுவாக எப்படி தட்டிவிட்டு போவானோ ஒரு மனிதன், அதே போன்றுதான் தன்னுடைய பாவங்களை அவர் கணக்கெடுப்பான் என்பதை சொல்லி ஒரு இரண்டு பேருக்கு இடையில உள்ள அந்த வித்தியாசத்தை, பாவத்தை பார்க்கிற வித்தியாசத்தை சொன்னார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த சந்தர்ப்பத்திலே சரியான முடிவை எடுக்க வேண்டும். அந்த ரமலானிலே கிடைத்த அந்த திருத்தம், மாற்றம், பக்குவம், இதை இப்படியான பாதையில் சென்று வீழ்த்தி விடுவதா அல்லது தொடர்வதா என்பதை இத்தருணத்திலே நாம் எண்ணி பார்த்து எம்மை சீர் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்திலே எனக்கு ஒரு அருமையான ஒரு அம்சத்தை சொல்லித்தார்கள். யாரிடமும் கேட்க முடியாத, கேட்கக்கூடாத, கேட்க வேண்டிய தேவை வராத, உங்களிடமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு வார்த்தையை, உபதேசத்தை தாருங்கள் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹ், ஆமன்து பில்லாஹ் என்ற உறுதியான ஈமானை, நம்பிக்கையை ஏற்றுக்கொள், உறுதியாக எடுத்துக்கொள். சும்மஸ்தகீம், பிறகு அதில் நிலைத்திருக்க முயற்சி செய், உறுதியாக இருக்க முயற்சி செய். வருவதல்ல, இஸ்லாத்தில் இருப்பதல்ல, அமல்களில் ஆர்வத்தை எடுப்பதல்ல முக்கியம். அது ஆரம்பம், அதன் முடிவு, கடைசி வரைக்கும் அதை அப்படியே பாதுகாப்பது. அதில் தான் நிறைய பேர் தோற்று போய் விடுவார்கள். ஷைத்தான் விட மாட்டான். மோமின்களுக்குத்தான் கடுமையான எதிர்ப்பை ஷைத்தான் வெளிப்படுத்துவார். மோமின் அல்லாதவர்களை அப்படியே விட்டு விடுவான். அது அவன் வழியிலே தான் இருக்கிறார். திருந்தும் வாலிபனை விட மாட்டான். அல்லாஹ்வின் பக்கம் மீளும் மோமினை விட மாட்டான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமறை அல்-குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னார், இப்லீஸுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் நடந்த உரையாடல் குர்ஆனில் சூரா பக்ராவில, சூரா தாஹாவில, சூரா கஹ்ஃபில, சூரா ஃபாத்திர்ல,
இப்படி ஏராளமான இடங்களிலே அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்கும் இப்லீஸுக்கும் வாழையிலே நடந்த உரையாடல். அதுல சூரா அல்-ஆராஃபில் ஷைத்தான் சொன்னபடி قال فبما أغويتني என் இறைவா, என்னை நீ உன் அருளில் இருந்து தூரப்படுத்தினாய், அதனால் நான் என்ன செய்வேன்? لأقعدن لهم صراطك المستقيم. அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற உன்னுடைய நேரான வழி இருக்கிறது, நேரான பாதை, அதில் நான் உட்கார்ந்து கொள்வேன். உன் அடியார்கள் அந்த வழியால் வர முயற்சித்தால் விடமாட்டேன். நான் இருப்பதே ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற வழிக்கு முன்னால் தான், விடமாட்டேன். லஆதியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம், அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் வந்து கொண்டே இருப்பேன். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அதிகமானோரை இறைவா உனக்கு நன்றி உள்ளவர்களாக, உன்னை எண்ணி உன் கட்டளைக்கு மதிப்பளித்து உன்னை வணங்குகிறவர்களாக இருக்க விட மாட்டேன் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் சொன்னார். அதை அல்லாஹ் தஆலா திருமறை அல் குர்ஆனிலே நமக்கு பதிவு செய்திருக்கிறார். ஆனால் தூய முஃமின்கள், இஹ்லாஸுள்ள முஃமின்களை உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்றும் அல்லாஹ் தஆலா அதற்கு பின்னால் திருமறை அல் குர்ஆனில் சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே திருந்திய மக்களை அல்லாஹ் திருந்திய மக்களை ஷைத்தான் விட மாட்டார். கடுமையான எதிர்ப்பை இந்த காலகட்டத்திலே வெளிப்படுத்துவார். நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடியவர்களாக அந்த எண்ணங்களுக்கு இடமளிக்காமல் நாம் செல்வதற்கு முடிவெடுத்த இந்த பாதையில் தொடராக பயணிக்க வேண்டும். அதற்காக அன்புக்குரியவர்களை அல்லாஹ்விடம் அதிகம் துஆ கேட்கவும் வேண்டும். அல்லாஹ்வை நெருங்க அல்லாஹ்விடம் துஆ கேட்காமல், அவன் உதவியை வேண்டாமல் ஒரு காலமும் அல்லாஹ்வின் வழியில் அவன் பாதையில் பயணிக்க முடியாது. அவன் உதவி வேண்டும். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரொம்ப நேசித்த ஒரு சஹாபி. எனவேதான் அவர்கள் ஒரு முறை அழைத்து சொன்னார்கள், யா முஆத், முஆதே, இன்னி உஹிப்புக், நான் உங்களை விரும்புகிறேன். தான் அந்த சஹாபியை விரும்புவதாக வெளிப்படுத்தினார். நான் உங்களை விரும்புகிறேன். அந்த விருப்பத்தின் நேசத்தின் அடையாளமாக என்ன அன்பளிப்பை தருகிறேன்? இந்த துஆவை கற்றுத் தருகிறேன். இதை நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் விடாது ஓதி வாருங்கள் என்று சொன்னார். அது என்ன துஆ? அல்லாஹும்ம அஇன்னி, யா அல்லாஹ் எனக்கு உதவிடு. உன் உதவி வேண்டும். ஷைத்தானை வென்று உன் வழியில் வருவதாக இருந்தால் உன் உதவி இல்லாமல் சாதிக்க முடியாது. எனவேதான் யா அல்லாஹ் எனக்கு உதவிடு, உன் உதவியை தந்திடு. அலா திக்ரிக்க, உன்னை நினைத்து வாழவும், உன்னை மறந்து வாழாக, உன்னை நினைத்து வாழவும், வஷுக்ரிக்க, உனக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கவும், வஹுஸ்னி இபாதத்தி, உன்னை அழகிய முறையில் இபாதத் செய்யவும். அழகிய முறை, விட்டு அல்ல, அது அழகிய முறை அல்ல. ரமலானில் மாத்திரமல்ல, அது அழகிய முறை அல்ல. அது ரமலானை வணங்கியவர்களாக மாறிவிடுவோம். என்றென்றும் எப்போதும் எம்மை உற்று நோக்குகிற, பார்க்கிற, எமக்கு ரிஸ்க் அளிக்கிற அந்த அல்லாஹ் என்றும் நிலையானவனாக, நித்திய ஜீவனாக எம்மை பார்ப்பவனாக இருக்கிறான். எனவே என்றும் வணங்குவோம், என்றும் தொழுவோம். எனவேதான் ஹுஸ்னு இபாதத், உன்னை அழகிய முறையில் வணங்கவும் உன்னுடைய உதவியை தான். அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் நாம் அவனை நெருங்க முடியாது என்பதற்காகத்தான் அல்லாஹ்வின் உதவி வேண்டி இந்த துஆவை கேளுங்கள் என்று அந்த அன்பின் வெளிப்பாடாக கொடுத்த ஹதியா, அன்பளிப்பு தான் இந்த துஆவா. இதை நாம் ஒருவர் ஏன் அல்லாஹ் தஆலா திருமறை அல் குர்ஆனில் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி சொல்கிறான்? வலௌலா அன் தப்பத்னாக, நபியே நாம் உங்களை ஸ்ட்ராங் ஆக்கவில்லை என்றிருந்தால், நாம் உறுதியாக உங்களை பிடிக்கவில்லை என்றிருந்தால், லகத் கித்த தர்கனு இலைஹிம் ஷைஅன் கலீலா, கொஞ்சம் அவர்கள் பக்கம் நீங்கள் சாய பார்த்தீர்கள்.
உங்களை பிடித்துக் கொண்டது யார்? உங்களை உறுதிப்படுத்தியது யார்? நாம் தான் என்று அல்லாஹ் தஆலா நபிக்கே சொல்கிறான் என்றால் நாம் எவ்வளவு தூரம் அல்லாஹ்விடத்திலே உறுதியை கேட்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. ஆகவே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் துஆ கேட்டு நான் தெரிவு செய்த இந்த பாதையில் ரமலானிலே நான் ஏற்படுத்திக் கொண்ட இந்த மாற்றத்தை தொடர்வதற்கு அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களை, இறுதியாக ஒரு விடயம் இருக்கிறது. தொடராக நாம் ஒரு இபாதத்தை செய்வதாக இருந்தால் ஒரு நடுநிலையான அம்சங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். ரமலானிலே தொழுவது போன்று 11 ரக்காத்துக்களையும் ஏனைய நாளிலும் நாம் தொழ வேண்டும் என்று எல்லோராலும் முடிவெடுத்தால் முடியாமல் போய்விடும். அப்படி முடிவெடுத்து ஒரு கணிசமானவர்களுக்கு அதற்கு சாத்தியப்படலாம், ஒரு அரைவாசி மக்களுக்கு சாத்தியப்படலாம், எல்லோராலும் சாத்தியப்படலாம். ரமலானில் அது சுன்னா முஅக்கத, உறுதிப்படுத்தப்பட்ட வலியுறுத்தப்பட்ட சுன்னத். ஏனைய காலங்களில் சுன்னத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் அது கடமை இரவு தொழுகை. ஒருவர் என்ன செய்யலாம்? தொடராக இதை பேணுவதாக இருந்தால் ஒரு நடுநிலையான ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். ஆரம்பத்திலே அதில் இருந்துதான் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும். உதாரணமாக இஷாவினுடைய பின் சுன்னத் 2 ரக்காத்தை நான் தொழுவதில்லை, இந்த ரமலானில் அதை தொழுவதற்கு நான் பயின்று கொண்டேன், கற்றுக்கொண்டேன். வித்ர் தொழுவதில்லை, இந்த ரமலானில் அந்த 3 ரக்காத்தை தொழுவதை நான் பயிற்சியாக எடுத்துக்கொண்டேன். இப்ப இஷாவுடைய 2 ரக்காத்தையும் வித்ர் 3 ரக்காத்தையும் தொடராக அடுத்த ரமலான் வரைக்கும் செய்வது, இது குறிப்பிட்ட மக்கள் பழக வேண்டிய பழக்கம், செய்ய வேண்டிய பழக்கம். இதுதான் தொடர்ந்து செய்யலாம், விடாது செய்யலாம். நடுநிலை. சில வேளை நாம் ஆரம்பத்திலே எல்லா கடுமையான வணக்கத்தில் ஈடுபட்டோமாக இருந்தால் அதை தொடர்வது சிரமமாகிவிடும். எனவே ஒரு நடுநிலையான ஒன்றை எடுத்துக்கொண்டால் தொடராக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எதுவென்றால் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தொடராக செய்வது. கொஞ்சம் என்றாலும் தொடர்ந்து செய்வது. ஆகவே தொடராக செய்வதற்கு ஏற்றால் போல் இவர் சுன்னத்தான வழக்கங்களை வைத்துக் கொண்டால் அதை நமக்கு எல்லா காலத்திலும் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் புனித ரமலான் மாதத்திலே நாம் பெற்ற பாடங்கள், பக்குவங்கள், பயிற்சிகள், இபாதத்தில் உள்ள ஆர்வங்கள், இப்படியான நல்ல அம்சங்களை ஏனைய காலங்களிலும் அல்லாஹ்வுக்காக தொடர்ந்து மேற்கொள்வதற்கு நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்தருவானாக. வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.